நேர்களே, தற்போது அதிர்ச்சிகரமான ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் தெற்கு காஷ்மீர் பகுதியில் உள்ள பஹல்காம் மருத்துவமனைக்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தற்போது கொண்டு வரப்படுகின்ற அந்த முதல் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஹல்காம் ஜம்மு காஷ்மீரின் மிக முக்கியமான மாவட்டங்கள் ஒன்று. அந்த மாவட்டத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிகளில் அங்கு பைசரன் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு, அழகான பள்ளத்தாக்கு இருக்கிறது. தெற்கு காஷ்மீரினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் ஒன்று. இங்கு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அந்த இடத்திலே விடுதியிலே தங்கியிருக்கிறார்கள். பலர் அந்த பள்ளத்தாக்கிலே குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருந்தார்கள், பலர் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென ராணுவ வீரர்களின் உடையிலே வந்த சிலர் கண்மூடித்தனமாக திடீரென நேரில் வந்து சுற்றுலா பயணிகள் மீது, அப்பாவிகள் மீது திடீரென அந்த பயங்கரவாதிகள், மனித பிறவியே இல்லாத அந்த ஈனர்கள் என்றுதான் கூற வேண்டும், சுட்டு தள்ளியிருக்கிறார். துப்பாக்கியால் படவென அந்த இயந்திர துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். இதுல நீங்கள் பார்க்காம அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் நேயர்களே, மிக மிக பயங்கரமான காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். அந்த சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு கீழே விழுந்திருக்கின்ற காட்சிகள் பஹல்காமிலிருந்து நமக்கு கிடைத்த அந்த அதிர்ச்சி காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக அங்கிருந்து இதில் பைசரன் பள்ளத்தாக்கு என்பது சற்று கார்கள் மூலமாகவோ வாகனங்கள் மூலமாக உடனடியாக செல்ல முடியாத ஒரு பள்ளத்தாக்கு. அந்த அவ்வளவு இயற்கைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். அந்த இடம் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்பார்கள். அது போன்ற தெளிந்த நீரோடைகள், பள்ளத்தாக்கு, புல்வெளி என அனைத்துமே இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திலே குதிரைகள் மூலமாகத்தான் செல்ல முடியும், அல்லது கழுதைகள் மூலமாக தான் மேலே எடுத்து செல்வார்கள் சரக்குகளை எல்லாம். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பயணிகள், அதிர்ச்சி அடைந்த பயணிகள் எல்லோருமே பஹல்காம் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் நடைபெற்ற போது பிற்பகல் 2:30 மணி, இன்று பிற்பகல் 2:30 மணி இருக்கும். இது அண்மைகால வரலாற்றிலே, ஜம்மு காஷ்மீர் வரலாற்றிலே இது போன்று சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாக தான் இருக்கும் என தெரிகிறது. தற்போது முதற்கட்ட தகவல், முதலிலே ஒருவர் தான் பலி, 10க்கும் மேற்பட்டோர் காயம் என்ற தகவல் வெளியானது. ஆனால் தற்போது கிடைத்துள்ள தகவலை பார்க்கும் பொழுது குறைந்தது 20 பேர் பலியாகியிருக்கலாம் என்ற ஒரு அச்சம் காணப்படுகிறது. ஆனால் இவை எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. என்றால் அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. என்றால் அது குறித்து நாங்கள் தற்போதைக்கு எந்த தகவலும் தெரிவிக்க விரும்பவில்லை என கூறியிருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகள். குடியரசுத் தலைவர் முதல் பிரதமர், வெளிநாடு சென்றுள்ள பிரதமரும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு விரைந்திருக்கிறார். ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரான உமர் அப்துல்லா மற்றும் எதிர்கட்சி முஃப்திபா முகமது, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். மனித பிறவிகளே இல்லாதவர்கள் தான் இது போன்ற கோழை தாக்குதலை நடத்துவார்கள் என கூறியிருக்கிறார்கள். அதுவும் ராணுவ வீரர்கள் போல் அந்த சட்டையை அணிந்து கொண்டு திடீரென சுற்றுலா பயணிகள் விளையாடி கொண்டிருந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் முன் திடீரென துப்பாக்கியை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கடுமையான ஒரு கண்டனம் தற்போது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். ராணுவம் அந்த இடத்தை சுற்றி வளைத்திருக்கிறது. தற்போது உளவுத்துறை தகவலின் அடிப்படையிலே அந்த தீவிரவாதிகள் யார் என்ற தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த இடம் முழுவதும் தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. பஹல்காம் தற்போது ஒரு பதற்றமான சூழலில் உள்ள நிலையில் தான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் தற்போது டெல்லியிலிருந்து அங்கு விரைந்திருக்கிறார், காஷ்மீருக்கு விரைந்திருக்கிறார். இந்த பகுதி வழியாகத்தான் சுற்றுலா, அதாவது அமர்நாத் யாத்திரை போன்றவை எல்லாம் நடைபெறுகிறது. பல லட்சம் பயணிகள் இது வழியாகத்தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் ஒரு பாதை அந்த அமர்நாத் யாத்திரை செல்வதற்கு. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் ஜூலை 3ஆம் தேதி அந்த யாத்திரை தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்திலே இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் நீண்ட காலத்திற்கு இதற்கு முன்னால் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன, என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுதுதான் 1-20 தான் பலி என்று வந்திருக்கும். ஆனால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு தாக்கப்பட்டது, உயிரிழந்திருப்பதாக கூறப்படுவதெல்லாம் தற்போதுதான் இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பல இயக்கங்கள் பொறுப்பேற்பதாக கூறியிருந்தாலும் தற்போது லஷ்கர் இ தொய்பா என்ற பயங்கரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் உலகம் முழுவதும், அந்த இயக்கத்துக்கு தொடர்புடைய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற இயக்கம் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளதாக மீண்டும் சொல்கிறேன். அந்த பயங்கரவாத குழுவின் பெயர் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கிறோம், நாங்கள் தான் ஈடுபட்டோம் என்ற வகையிலே சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதாக தகவல்கள் தற்போது பரவி கொண்டிருக்கின்றன. என்றால் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு
சுற்றுலா பயணியுடன் ஒரு புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது ராணுவ மற்றும் ராணுவ அதிகாரிகளின் உத்தரவின் பெயரிலே மற்ற பெரிய காட்சிகளையும் காட்டக்கூடாது என கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது கிடைத்த முதற்கட்ட காட்சிகளை மட்டும் நாம் தற்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்திய வரலாற்றிலே, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் வரலாற்றில் இது மிகப்பெரிய மோசமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. இதில் கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கு சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள். இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இடம்பெற்றிருந்தார்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இருவர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனால் இவை எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அல்ல. என்றால் பலர் பலியாகிருக்கூடும் என அச்ச உணர்வு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் டெல்லியில் உள்ள சில ஊடகங்கள் 20க்கும் மேற்பட்டோர் பலியாகிருக்கக்கூடும் என கூறுகிறார்கள். அங்கிருந்து வரும் முதற்கட்ட தகவல்களும் குறைந்தது 20 பேராவது பலியாகி இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான பயங்கரமான தாக்குதல் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். மகிழ்ச்சியின் உச்சத்திலே அந்த சுற்றுலாவை மகிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென முன்னே சென்று இயந்திர துப்பாக்கியை நீட்டி சுட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கர சம்பவம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த பகுதியும் தற்போது ராணுவம் சுற்றி வளைத்து தேடல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது திட்டமிட்டு ராணுவத்தினரை வலையில் விழ வைத்து அவர்களையும் தாக்குவதற்கு ஒரு சம்பவமாக இருந்திடக்கூடாது என உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் மிக கவனத்துடன் தற்போது அந்த தீவிரவாதிகளை நோக்கி ராணுவத்தினர் நுழைந்து வந்திருக்கிறார்கள். இதில் சில ராணுவத்தினரும் பலியாகி இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. ஆனால் அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல என்பது மிக முக்கியமானது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தகைய கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை கண்டிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை என்று கூறக்கூடலாம். அந்த அளவுக்கு மிக மோசமானது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் பலியானோர் குடும்பத்திற்கு பல்வேறு தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அங்கு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி முழுவதும் ராணுவத்தினர் தற்போது சுற்றி வளைத்திருக்கின்றனர். அந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனமும் தற்போது மிகுந்த கவனத்துடன் தான் அனுமதிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவின் மிக முக்கியமான ராணுவ தளபதிகள், அதே போன்று CRPF உடைய கமாண்டோக்கள் உள்ளிட்டோரும் அங்கு இருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மிக முக்கிய அமைச்சர்களும் அங்கு விரைந்திருக்கின்றனர். தற்போது ஒரு பரபரப்பான சூழலில் தற்போது பஹல்காம் ஜம்மு காஷ்மீரே இருக்கிறது என்று கூறலாம் நேயர்களே.